அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது நம்ம வேறு லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற கெவி படத்தோட விமர்சனம். கெவிங்கிறது ஆங்கிலேயர் காலத்தில் லண்டனுக்கு நிகராக உருவாக்கப்பட்ட ஒரு ஊர். அப்படின்னா லண்டனுக்கு நிகராக வசதி வாய்ப்புகளா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இல்லை, எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லை. ஆனால் லண்டனுக்கு நிகர்னு நான் சொன்னதுக்கு காரணம், வெள்ளைக்காரங்க இங்கிலாந்துலேருந்து இங்கே படையெடுத்து வந்தப்போ அவங்களுக்கு நம்ம ஊர் வெயில் சம்மரில் தாங்க முடியாது. அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த கொடைக்கானல் அருகில் இருக்கிற கெவிங்கிற அந்த மலை மேல் உள்ள கிராமம். அந்த மலையிலேருந்து இறங்கி வந்தால் தான் கொடைக்கானல் நகரத்துக்குள்ளாரே வர முடியும். வெள்ளைக்காரங்க தானே ஊட்டி கொடைக்கானல்லாம் நிர்மாணித்தது இப்படிப்பட்ட நகரமாக. அதில் அந்த கெவிங்கிற பகுதி ரொம்ப கூலிங்கான பகுதி, அடர்ந்த மலைப்பிரதேசம் உள்ளார ஒரு மலையில் இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊருக்கு இன்றைக்கி உள்ள நவீன வசதிகள், ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு சாலை வசதியோ இல்லை அப்படின்னு அந்த மக்கள் போராடுறாங்க. ஏன் போராடுறாங்கன்னா, நாள் இயற்கை பேரிடரில் நம்ம மலை உருண்டு திரண்டு எல்லாம் அடிச்சுட்டு ஒரு 5 பேர் இறந்துடுறாங்க. அப்போது அந்த ஊர் மக்கள்லாம் இனியும் பொறுத்திருக்க முடியாது, எங்கள் ஊருக்கு சாலை வசதி பண்ணி கொடுங்க, இல்லை மருத்துவ வசதி பண்ணி கொடுங்க அப்படின்னு போராடிட்டு வராங்க. அந்த ஊருக்கு நடைபாதை கூட பெருசாக கிடையாது. முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்களெல்லாம் டோலி கட்டி தான் தூக்கிட்டு வரணும். இந்த டோலி கட்டி தூக்கிட்டு வர்றதுங்கன்னா நம்ம மலைப்பிரதேசங்கள், அது சபரிமலை மாதிரி ஏரியாவில் உங்களுக்கு தெரியும், முன்னாடி பயணிலெலாம் கூட இருந்தது. அந்த மாதிரி ஏரியாவில் டோலியில் தான் வயதானவர்கள், இந்த மாதிரி உடம்பு முடியாதவங்க சாமியை பார்க்க தூக்கிட்டு போவாங்க. இவங்க ஊரில் அத்தியாவசிய தேவைக்கான பொருள் வாங்கவே அந்த மாதிரி டோலி கட்டி தான் மனிதர்களை அழைச்சிட்டு வர வேண்டியிருக்கு, போக வேண்டியிருக்குது. 10 பேர் தூக்கிக்கிட்டு, இல்லைன்னா கழுதை மேலே சுமையை ஏற்றிட்டு இவங்க காலார நடந்து போகணும். அதுவும் கரடு முரடான மேட்டு பகுதியெல்லாம் ஏறுறப்போ பல பேர் விழுந்து செத்து போயிடுறாங்க. இந்தமாரி நிலச்சரிவு, இயற்கை பேரிடரில் பல பேர் போயிடுறாங்கன்னு சொல்லி போராடுறாங்க. அந்த நேரம் பார்த்து எலெக்ஷன், இன்னும் 2 நாளில் எலெக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாளே இருக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். அந்த எலெக்ஷன் மைக் பிரச்சாரம்லாம் முடிஞ்ச பிறகு மலைப்பிரதேசத்தை நோக்கி நம்ம எம்எல்ஏக்கள் போவாங்க இல்லையா, அங்கே ஒரு 350 ஓட்டு இருக்குப்பா அந்த ஊரில், அந்த கிராமத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அந்த ஊர் எம்எல்ஏ ஓட்டு கேட்க தன் படை பரிவாரங்களோட கூடவே வனாதிகாரிகளோடு வராரு. வர்றப்போ இவங்க எங்கள் ஊருக்கு சாலையும் பண்ணல, எதுவும் பண்ணல, 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஓட்டு கேட்க மட்டும் வரீங்கன்னு இந்த படத்தோட நாயகர் அவங்க மேலே பொங்கி எழுதுறாரு. அப்போ அவர் நான் அடங்க மாட்டேன் அப்படின்னு இப்படி கையை உதறப்போ ஒரு வனாதிகாரி மேலே அவருடைய கைப்பட்டு அவருக்கு கன்னத்தில் ஓங்கி அற விழுந்துருது. எம்எல்ஏ மேலேயும் அவர் விழுந்து அவர் வெற்றலை பாக்கு வச்சுலாம் சதறி வெள்ளை சட்டை கரையாயிடுது. நம்ம ஆட்கள்லாம் கரை படிந்த கைகளுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சட்டையில் கரை படியாமல் பார்த்துப்பாங்க இல்லையா நம்ம ஊர் அரசியல்வாதிகள். அதனால் அவர் உடனே சட்டையை மாற்ற போகிறாரு. இவன் அந்த வனாதிகாரி ஆளையே தூக்க நினைக்கிறான். ஆனாலும் எம்எல்ஏ கூப்பிட்டு, இப்போ எதுவும் வேணாம், உங்களை அப்படியே விடுங்க, இந்த 350 ஓட்டு நமக்கு ரொம்ப முக்கியம், இந்த நிலச்சரிவில் இறந்த 5 பேர் கூட இன்னும் 2 நாள் கழித்து இறக்கக்கூடாதா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அப்படிங்கிற லெவலில் கிளம்புறாரு எம்எல்ஏவும். வனாதிகாரிகிட்ட நான் இன்றைக்கே அவனை தீர்த்து கட்டுறேன் அப்படின்னு சொல்கிற வனாதிகாரிட்ட, அவன் ஓட்டு, அவன் குடும்ப ஓட்டு, இந்த கிராமத்து ஓட்டு இல்லாமல் போட போது, எலெக்ஷன் முடியட்டும் பார்த்துக்கலாங்கிறாரு. ஆனாலும் அந்த வனாதிகாரி அடங்கிறதா இல்லை. அன்று இரவே அவர் தன் மனைவிக்கு வளைகாப்பு நடத்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு கழுத மேலே ஒரு ஆட்டோவில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி ஒரு ஆட்டோவில் அங்கேருந்து அந்த ஆட்டோக்காரன் திரும்புகிறான். இவர் ஒரு இடத்துல குதிரை நிறுத்தி வச்சுருக்கிறாரு. சவாரி குதிரை கிடையாது, சும்மா சாதாரண குதிரை, கோவேரி கழுதை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு குதிரை இல்லை கழுதை ஏதோ ஒன்று அங்கே நிறுத்தி வச்சுருக்கிறாரு. அது மேலே சுமையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவர் ஊருக்கு மேலே கிளம்புறாரு. இவனுங்க எம்எல்ஏ ஆட்கள், வனாதிகாரி அவர் ஒரு ஜீப்போட பதுங்கி இருக்கிறாங்க. இவரை தீர்த்து கட்ட அடின்னா அடி, அப்படி ஒரு அடி. ஜீப் டிரைவராக வர்ற அந்த கவிஞர் மட்டும், அவர் ஒரு நல்ல மனிதர், நடிகர், கவிஞர், இளம் தயாரிப்பாளர், அவர் மட்டும் ஐயா வேணாங்கிறாரு. அடிக்கிறானுங்க, உதைக்கிறானுங்க, இவனை கொன்னுடுவாங்க அப்படின்னு பார்த்தா வீட்டில் இவருடைய வயிற்று புள்ளத்தாட்சிக்காரி மனைவி நம்ம ஷீலா, அவங்களுக்கு தெரியும், டூலெட், இன்னும் மண்டேலா, அந்த படங்கள்லாம் மிரட்டலான நடிப்பை கொடுத்தவங்க, விருதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வலி எடுத்து போய் பதறாங்க. அவங்கள டோலி கட்டி தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணால், டவுனில் இருக்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் காயத்ரி, அவங்களுக்கு தெரியும், நிகழ்ச்சி தொகுப்பாளர், இன்னும் பல படங்களில்
அந்த அம்மா மிடுக்காக இருப்பாங்க. அவங்க கம்பவுண்ட்ரு இன்னும் வார்டு பாய் இவங்கள்ட்டலாம் ராத்திரிலாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, முக்கியமான ஆளாக இருந்தால் ஏன் கிளினிக்கு வர சொல்லு, ஃபோனுங்கன்னு போட்டிங்க கொன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பொண்ணுக்கு வழி வந்துடுது. ஊர்லேருந்து ஏதோ ஒரு மலை முகட்டில் நின்றுட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, வர முடியாதுங்கிறாங்க. இந்த டயத்தில் ஜாக்லின் அவங்க ட்ரெயினி டாக்டராக இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு இந்த ஜீவாங்கிற அந்த திருநங்கை கேரக்டர் மேலே மலைக்கு போகிறாங்க. ஒரு கூட அந்த கம்பவுண்டர் முதல்ல வர மறுக்கிறாரு, டாக்டர் காயத்ரியோட அடிமையாக இருக்கிற அந்த கம்பவுண்டர். அந்த சீன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. டாக்டர் போகிறப்போ அந்த கம்பவுண்டர் கையில் ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டு போவாங்க. எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதேமாரி அங்கே ஒரு குண்டனாக இருப்பான், அவனுக்கு நல்ல மனசு இருக்கும். அவன் அங்கே வார்டு பாய் மாதிரி அவனால் மேலே ஏறி போக முடியாது, டெலிஃபோன்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு. ஸோ இவங்களை ரெடி பண்ணி ஊருக்கு அனுப்புகிறாப்புல. ஆனால் அதுக்குள்ளார அங்கே ரத்தம் பனி கூட உடஞ்சிருது, டோலியில் கட்டி தூக்கிட்டு வராங்க. அவங்கள இவங்க போய் காவந்து பண்ணாங்களா, இவங்க புருஷன் ஒரு பக்கம் பொண்டாட்டி பிரசவ வழியில், ஒரு பக்கம் புருஷன் உயிர் வலி போக துடிச்சிட்டு இருக்கான். பொண்டாட்டி பழைச்சாலா, புருஷன் பழைச்சானா, புள்ள பழைச்சிதா, இல்லை இதில் யாரோ ஒருத்தரோ 2 பேரோ இறந்தாங்களா என்னங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் காட்டுறேன்னு சொல்லி கொஞ்சம் சோகத்தை கொஞ்சம், இந்த படத்தோட பேர் கெவி, கொஞ்சம் ஹெவியாகவே காமிச்சிருக்காங்க. அது மட்டும் தான் எனக்கு நிழலாக இருந்தது. இந்த படம் ஒரு 2.5 மணி நேரம், 2:20 2:21 ஏதோ போட்டாங்க டைட்டிலில், 2:20 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 30 நிமிஷத்தை குறைச்சி 1:50 இந்த படம் இருந்தால் இந்த படம் நிச்சயமாக பல விருதுகளை மட்டும் இல்லை, நம் மன விருதுகளையும் பெற்றிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது ஏன்னு தெரியல. இந்த படத்தோட தயாரிப்பாளர்களில் ஒருவரான இந்த படத்தோட கேமராமேனையும் வேணான்னு நினச்சாரா, அதிகார திமிர் அண்ணனை காமிக்கணும்னு துடிக்கிறாப்புல அந்த போலீஸ்க்கு அந்த வனாதிகாரி கேரக்டரில் வர்றவர். அவரெல்லாம் உங்களுக்கு தெரியும், பாரஞ்சித் படங்கள்லாம் நிறைய இருப்பார். அது மாதிரி இந்த மலையை நீ சுமப்பா, என் பிள்ளைய உன் பிள்ளைய நான் சுமப்பண்ணு நம்ம ஹீரோயின் பேசுகிற டைலாகு. இன்னும் அந்த கம்பவுண்ட்ரு ஆக்சிஜன் சிலிண்டரோட கிளம்புற அந்த சீன்ஸு, மந்தாரைங்கிற ஜீவாவுக்கான அந்த பேர், அந்த டோலி, இந்த விஷயங்கள்லாம் நம்மளே அந்த மலை கிராமத்துக்கு கூட்டு போனதாக ஃபீல் பண்ண வச்சுது. அந்த விதத்தில் இந்த படம் என்னை ரொம்பவே கவர்ந்தது. அதிகார திமிரை யார்கிட்ட காட்டணும் யார்கிட்ட காட்டக்கூடாதுன்னு இருக்குது. சமீபமாக அந்த இளைஞர் அஜித்குமார் கொல்லப்பட்டது மாதிரி ஏழை எளிய மக்கள்கிட்ட அதிகார திமிரை காட்டி அவனை சாகடிக்கிறதுல என்ன லாபம் இருக்குது அப்படின்றத யோசிக்க வச்சுது இந்த படம். அது எனக்கு இந்த படத்தில் ரொம்பவே டச்சாக இருந்தது. கெவி இந்த படம் உண்மையாக இந்த படம் வெளியாகிறப்போ நமக்கு பல வழிகளை ஏற்படுத்துது. அந்த விதத்தில் ஆர்ட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஃபிலிம் கம்பெனி பேனரில் உருவாக்கியிருக்கிற இந்த கெவி, டூலெட், மண்டேலா புகழ், ஷீலா அருமையாக நடிச்சிருக்காங்கிறதோட வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அவங்களையும் அடிக்கடி க்ளோஸ்அப் காட்டுறதும் ரொம்ப இதுவாக இருக்குது. அது மாதிரி இந்த தம்பியாக கடுக்கா கேரக்டரில் நம்ம ஒரு ஹீரோயினோட ஷீலாவோட தம்பியாக வர்றவரும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங். அவரை தவிர்த்து ஜாக்லின், சார்லஸ் வினோத் இந்த வனாதிகாரியாக வர்றாரு. சிதம்பரம் அவர் தான் அந்த ஹஸ்பண்ட் நினைக்கிறேன், அவர் தர்மதுரை ஜீவா அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு திருநங்கை கேரக்டர். இப்போ சமீபமாக சில படங்கள்லாம் அவங்க தொடர்ந்து நடிக்கிறாங்க, நல்லாவே பண்ணுறாங்க. விவேக் மோகன் மற்றும் உமர் ஃபருக் இவங்க எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் இந்த படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டரும், இந்த தடியா வார்டு பாயா ஹாஸ்பிட்டலில் இருக்க கேரக்டர்லேருந்து இந்த மலை கிராம வாசிகளாக ஒரு பாட்டிமாலாம் அந்த மந்தாரைக்காக பொங்கி அழுகிற சீன்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இப்படி இந்த படத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். கொடைக்கானல் மலைப்பகுதியிலையும் இன்னும் சில மலைப்பகுதியிலையும் இந்த படத்தை அவ்வளோ பிரமாதமாக உருவாக்கியிருக்கிறாங்க. ஜி பாலசுப்ரமணியன், ராஜா ராவி வர்மா இவங்களோட மியூசிக் வர்ற ஜூலை 18 நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. பாருங்கள். இந்த படத்தோட தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் உயிரை கொடுத்து உழைச்சிருக்கிறாங்க. பெருமாள்ஜி, ஜெகன் ஜெயசூர்யா, ஜெகசிற்பியன், வருண்குமார், ஆதவன், உமர் ஃபருக், மணிகண்ணன் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்க டெக்னீஷியன் தான் முழுசும் பேர். அவங்க எல்லாருமே இந்த படத்தோட தயாரிப்புலையும் பங்கெடுத்திருக்காங்க. இது ஒரு ஃபண்டட் மூவின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. எழுத்து இயக்கம் தமிழ் தயாளன். உண்மையாக விஷயாதி, ஆனால் அந்த விஷயம் சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் டோஸாக தெரிஞ்சுது. பாலசுப்ரமணியன் ஜி, ராஜா ரவிவர்மாவோட மியூசிக், ஜெகன் ஜெயசூர்யாவோட ஒளிப்பதிவு, ஹரிகுமாரனோட படத்தொகுப்பு மட்டும் கத்திரி இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்துருக்கலாம். டானஸ் கூட சண்டை பயிற்சிக்காகவே அந்த காடு மேடில் அந்த ஹீரோவை போட்டு அந்த அடி போலீஸ்காரங்க லத்தியாலையும் காலாலையும் உதைக்கிறது உண்மையாக சமீபமாக நடந்த சம்பவத்தை நம்ம மனசுக்கு கொண்டு வந்தது, கண்முன் நிகழ்த்தியது. ராசி தங்கத்துறை, கிருபாகரன், எஸ்ஐயா இவங்களோட வசனமும் பிரமாதம். மொத்தத்தில் கெவி
கொஞ்சம் ஹெவியான சப்ஜெக்ட்டு, அதை ரொம்ப ஹெவியாகவே கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் ராவாகவே கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் குறைச்சிருந்தா இந்த படம் ஹெவியாக நம்ம மனசை இன்னும் பெருசாக டச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.